ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டால் கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட அது வந்து 2 kg கிட்ட வந்துருந்துச்சு. கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, என்ன மாதிரி வேணும், நான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க இல்லை, நாங்கள் டேரெக்டாக வந்துடுறோம், வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேணும், எனக்கு 2 kg கிட்ட டால் கேக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 kg கிட்ட டால் கேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக நல்லா தெரியாது. நான் வந்து 1 kg கிட்ட பேஸ் வந்து ஒரு சாதாரண பேஸ் வந்து 1 kg பண்ணிவிட்டு டால் கேக் வந்து 1 kg பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, அப்போ ஓகே, அது மாதிரி நீங்கள் பண்ணி தந்துடுங்க. எங்களுக்கு அந்த ஷேட் வந்து என்ன ஷேட் வேணும், பிங்க் கலர் ஷேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பிங்க் கலரில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாலுக்குள்ளே ஸ்பாஞ்சாக ரெடி பண்ணிக்கிட்டேன். டாலுக்குள்ளே மோல்டு என்கிட்ட இல்லை, அதனால நான் எப்போதுமே இந்த மாதிரியான கேக் பேனில் தான் நான் வந்து கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஸ்பாஞ்சை ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்புக்கு பதிலாக நான் விப்பிங் க்ரீம் டைலூட் பண்ணி அதில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ண பின்னாடி நான் க்ரீம் அப்ளை பண்ணி அதே மாதிரி வந்து எல்லா ஸ்பாஞ்சையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு திருப்பி நான் அதை வந்து கொஞ்சம் அதனுடைய டாலுடைய அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்து க்ரம் கோட் கொடுத்து நான் அதை தனியாக வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து கீழே உள்ள பேஸ் 1 kg செய்யணும் இல்லையா, அந்த கேக்கை வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த கேக்கை இதே மாதிரியும் நான் ஸ்பாஞ்ச் செட் பண்ணி அதுக்கும் நான் க்ரம் கோட் கொடுத்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த க்ரம் கோட் கீழே பேஸில் உள்ள பேஸ் கேக்கில் வந்து அந்த டால் கேக்கை நான் வந்து மேலே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். உடன் ஸ்கொயர்ஸ் 3 எடுத்து நான் 3 சைட்லேயும் அந்த டால் கேக்கு மேலே ஒன்றும் 2 சைட்லேயும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். கேக்கில் வந்து 2D நாசல் வச்சு டிசைன் கொடுத்து மேலே வந்து ஒரு லைட் பிங்க்கும் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கும் அதுக்கு கீழே ஒயிட்டும் கொடுக்குறதா இருந்தேன். கீழே உள்ள பேஸை வந்து ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு வேவ் டிசைன் கொடுத்து எடுத்த பின்னாடி இந்த மேலே டால் கேக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து சில்வர் அண்ட் கோல்டு பீட்ஸை வச்சு எல்லாத்தையுமே நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிங்க் டிசைனுக்கும் ஒயிட் டிசைனுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் எடுத்து அதை வந்து நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லா லுக்காக இருந்தது. டாலுக்கு வந்து க்ரீம்லே செயின் தோடு எல்லாமே நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். கேக் வந்து ரொம்ப கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவங்க கேட்டது மாதிரியும் இருந்துச்சு.